இலக்கணம். முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். அவை முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை பற்றி பார்ப்போமா? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக அமைவது முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். அடுத்தது சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். உயிர்மெய். ஆய்தம். உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆய்த குறுக்கம். இப்பொழுது உயிர்மெய், ஆய்தம் ஆகிய 2 சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போமா? உயிர்மெய். மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வது உயிர்மெய் எழுத்துக்கள். ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். ஆய்தம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதற்கு வேறு பெயர்களும் உண்டு. முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அஹ்கேனம். சொல்லின் இடையில் மட்டுமே வரும். கனித்து இயங்காது. உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆய்த எழுத்து சார்பெழுத்து ஆகும். இந்த இலக்கண பகுதி நன்றாக புரிந்ததா? மாணவர்களே, இதிலிருந்து ஒரு வினா கேட்கிறேன். விடை கூறுங்கள். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எந்த எழுத்தை ஒத்திருக்கும்? மெய் எழுத்தை ஒத்திருக்கும். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.